ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது பிக் பாஸே வந்து மைக்கு மறைச்சி சிரிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. எல்லாருமே வந்துட்டு வயிறு குலுங்க சிரிக்க காத்துக்கிட்டு இருங்க. இப்போ வந்து லைவில் வரப்போகுது. அது முடிஞ்ச உடனே நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே லைவ் போய் பாருங்கள். என்னென்னா விக்ரமோட பயங்கரமான மிக மிக மோசமான ஒரு வழக்கு பிக் பாஸ் இப்போ கையெடுத்திருக்காரு. ஏன்னா 2-3 நாளாக ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குல்ல, அதனால் என்ன வழக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சம்பவம். 2 நாளாக வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்க காரணத்தினால இன்றைக்கி ஒரு காமெடியான ஒரு வழக்கு. என்ன வழக்குன்னா விக்ரம் போட்ட வழக்கு. அதாவது பாடி பாடி சாவடித்தல், அதுவும் ஒரே பாடலை பாடியே சாவடித்தல், பீட் பாக்ஸ் என்ற பெயரில் வீடு முழுதும் துப்பி வைத்தல் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா மேலே ஒரு கேஸ் போட்டிருந்தார். விக்ரமுக்கு வேறு கேஸே கிடைக்கல. பிக் பாஸ் விக்ரம் போட்ட கேஸ் இது ஒன்று தான் வேல்யூவான்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கேஸ் இப்போ எடுத்திருக்காரு பிக் பாஸு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன தீர்ப்பு வேணும் அப்படின்றாரு. அதுக்கு அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, ஒரே பாடலை பாடாமல் இது வந்து ஒரு பொதுநல கேஸு, ஒரே பாடலை பாடாமல் வீடு ஃபுல்லாக எச்சி துப்பாமல் இருந்தால் சரின்னொன்னு எனக்கே செம சிரிப்பு. ஒரு பக்கம் வந்துட்டு பிக் பாஸ் சைலண்ட் ஆகிட்டார். அவர் அன்றைக்கி சொன்னார்ல, வினோத் நீங்கள் சொன்ன காமெடிக்கு நிறைய வாட்டி நான் மைக்கை மறைச்சி சிரிச்சிருக்கேன்னு. அந்த மாதிரி சிரிச்சாருன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக காலையிலேருந்து அந்த மாதிரி அக்கப்புறம் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த பொண்ணை கலாச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ அதை வந்து வருது, உங்களுக்கு என்ன வேணும் போய் சொல்லிட்டாரா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு அதுக்கு ஆஜராகிறாங்கன்னா அது அல்டிமேட்டு. ஸோ சுபிக்ஷா சார்பாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்துட்டு வக்கீலாக வராங்க. ஸோ இவர் விக்ரம் சார்பாக வந்து சபரி வராப்பில். விக்ரமுக்கு வந்துட்டு ஜட்ஜாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வினோத் வராரு. இந்த பக்கம் ஜட்ஜாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வராப்பில். ஸோ செம்ம காமெடியாக இருக்க போது, ஃபன்னாக இருக்க போது. ஸோ ஃபன்னுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக அதை சொன்னவொடனே சுபிக்ஷா சிரிக்கிறாங்க. ஏன்னா சுபிக்ஷா மேலே வேறு எதுவுமே இல்லையே, இதாவது வந்துருச்சே, நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸ் கிடச்சிச்சேன்ற மாதிரி அவங்க சிரிக்கிறாங்களான்னு தெரியல. ஏமா உனக்கே தெரியலையா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ வந்து ஓப்பி அடிக்கிற விஷயங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுவானாலும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ பாருங்கள், சுப்பு அம்மா நீ எதுவுமே பண்ண வேணாம், விடுமா, ஆளை விடுமா, நாங்கள் வந்து கோர்ட்டில் உன்னை வந்து பார்த்துக்கிறோன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். செம்ம மாதம் இருக்க போது. ஸோ இதாவது கொஞ்சம் ஜாலியாக போட்டோம். ஏன்னா அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா அரோரா விஜய் பார்வையோட கேஸ் வரப்போகுது. அது பயங்கரமாக இருக்க போது. பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.